நம்ம கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிட்டோங்க. நம்ம லாஸ்ட் மந்த் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டேட்டில் வாங்கணும், இப்போ எந்த டேட்டில் புக் ஆகிருக்கு, எந்த டேட்டில் நம்மளுக்கு சிலிண்டர் டெலிவரி ஆகும், ஏ டு Z வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் முறையாக நம்மளோட சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேஸ் சிலிண்டர் ஏஜென்சி கால் பண்ணி கேட்டாலும் சரி, டைரெக்டாக விசிட் பண்ணி கேட்டாலும் சரி, அவங்க தரப்புலேருந்து 1.5 மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா புக் ஆகும். நீங்கள் 1.5 மாதம் கழித்து நீங்கள் புக் பண்ணுங்க சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1.5 மாதத்தில் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேங்க. புக்கிங் ஆகலை. ஓகேங்களா? புக்கிங் ஆகாது. ஸோ புக்கிங் அதாவது நீங்கள் அந்த நம்பர் டயல் பண்ணோன்னா இது போல் பாப்அப் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் புக் பண்ணுறதுக்கு மெசேஜ் வரும் இல்லைங்களா? ஸோ இது போல் ஒரு மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். அந்த மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, டியர் கஸ்டமர், தேங்க் யூ ஃபார் ரீச்சிங் அவுட் டு அஸ் எலிஜிபிள் இந்தியன் கேஸ். அதாவது நான் இந்தியன் கேஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்தியன் கஸ்டமர் வில் பி ரிசீவ்டு புக் ஃபார் ரெஃபரன்ஸ் நம்பர் வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்ற போல் இந்த பாப்அப் மெசேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ புக் பண்ணாலுமே இது போல் தாங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த இந்தியன் கேஸ் கஸ்டமருக்கு மட்டும் நீங்கள் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற போல் சேம் இதே பேட்டர்ன்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ கம்பெனி நேம் மட்டும்தாங்க சேஞ்ச் ஆகும்.